பிரைஸ் தி லார்ட். நம்ம அதிகாலையில தூங்கி எழுந்திருக்கும் போது நம்மளுடைய நினைவுகளை ஒரு சில நினைவுகள் இருக்கும், அல்லது பாடல்கள் இருக்கும், அல்லது துதி இருக்கும். நம்ம எழுந்திருக்கும் போது சினிமா பாடல் வருகிறதா, தேவையில்லாத கெட்ட சுமடம் கண்டு அதன் மூலமா பயந்து போய் எழுந்திருக்கிறோமா, இல்ல ஒரு நல்ல ஒரு துதி ஆராதனையோடு நம்ம எழுந்திருக்கிறோமா? இதுல சில விஷயங்கள் இருக்கிறது. நிறைய பேர் நம்ம இரவு நேரங்கள்ல நம்ம படுக்கும்போது சில விஷயங்கள் இருக்கு, அதை பண்றதுனாலதான் அதிகாலையில நமக்கு இப்படிப்பட்டதான ரியாக்ஷன் வருது. நம்ம படுக்கும்போது எப்பயுமே இரவு எல்லா வீட்லயுமே குடும்ப ஜபம் பண்ணுவோம் இல்லையா? பண்றீங்க தானே? பண்றோம் இல்லையா? அப்போ நம்ம வீட்டுல குடும்ப ஜபம் பண்ணும்போது குடும்ப ஜபம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தனியா அவங்க பெட்டுக்கு போகும்போது தனிப்பட்ட விதத்துல நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு படுக்க ஆரம்பிப்போம். ஜெபிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மொபைலையோ தேவையில்லாத கதைகளையோ நம்ம பேச மாட்டோம், அப்படியே தூங்கிடுவோம் இல்லையா? அப்படி ஒருவேளை நம்ம படுக்கும்போது அந்த ஜெப சிந்தையோடவே அந்த ஒரு வேதத்தை வாசித்து அந்த நினைவோட நம்ம படுக்கும் பொழுது விடியற் காலையில நம்ம எழுந்திருக்கும் போது தேவ சிந்தையோடு எழுந்திருப்போம். ஏன்னா அதிகாலையில மறுபடியும் 3 மணிக்கோ 2 மணிக்கோ நம்ம ஜெபிக்க எழுந்திருப்போம். அப்பயும் ஆண்டவரோட கூட ஜெபித்திருப்போம். நம்ம ஆத்மா ஒரு கொஞ்ச நேரம் தான் தூங்கி இருக்கோம், திரும்ப எழுந்து ஆண்டவரோட கனெக்ட் ஆகுது, திரும்ப விடிஞ்சிருக்கு, திரும்ப எழுந்து ஆண்டவரோட கனெக்ட் ஆகிறோம். இப்படி ஆண்டவரோடைய கனெக்ஷன்லயே இருக்கிறதுனால நம்ம சிந்தை எப்போதும் ஆண்டவரை பற்றி இருக்கிறதுனால நம்ம எழுந்திருக்கும் போது நம்மளே அறியாம நம்ம பாடாத பாடலை கூட, நம்ம கேட்காத பாடலை கூட நம்ம வாயில தோணிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அதிகாலையில நான் எழுந்திருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எப்பவோ கேட்டிருப்பேன், அந்த பாடலை எப்போ பாடியிருப்பேன். ஆனா நான் காலையில எழுந்திருக்கும் போது அந்த பாடல் என்னையா அறியாம என் மனசுக்குள்ள அது பாடிக்கிட்டே இருக்கும். அப்போ சில நேரங்களில் என்ன பண்ணுவோம், நம்ம இரவு படுக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்துருவாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துருவாங்க, ஒரு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வந்துருவாங்க. அந்த நேரத்தில் நம்ம சில விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு ஜெபிச்சுட்டு திரும்ப போய் படுக்கும்போது கூட சில விஷயங்களை பேசிக்கிட்டே அப்படியே நம்மள அறியாம தூங்கிடுவோம். ஆனா அந்த நேரத்துல பாருங்க, ரொம்ப லேட்டா தூங்குறதா அதிகாலையில் எழுந்திருக்க மறந்துடுவோம். இல்லைன்னா அப்படியே எழுந்தாலும் ரிலேட்டிவ்ஸ் வந்துருக்காங்க, காஃபி போடணும், டீ போடணும், அது இருக்கு இது இருக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு பிஸியா நம்ம அப்படி போயிடுவோம். ஆனா நம்ம எழுந்திருக்கும் போது சில நேரங்கள் என்ன வரும்னா, நம்ம இந்த சிந்தையோடு படுக்கிறோமோ அது காலையில நம்ம சிந்தையில வந்து நிற்கும். அப்போ நம்ம எழுந்திருக்கும் போதே நமக்குள்ள ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். ஐயோ காலையில் எழுந்தவனே நம்ம நினைச்சு கூட பார்க்கலையே அந்த பாடலை, ஏன் நம்ம வாயில வருது, இது நம்ம பாடவே இல்லையே அப்படின்னு நம்ம நினைப்போம். எங்கேயோ வர வழியில ஏதோ ஒரு வண்டியில போகும்போது பாடி இருக்கோம், ஏதோ ஒரு கடையில பாடி இருக்கோம், இல்ல லாஸ்டா நம்ம மொபைல் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஷார்ட்ஸ்ல பாடி இருக்கோம். அந்த மாதிரி விஷயங்கள் கடைசியா நம்ம எதை பார்த்துட்டு படுக்கிறோமோ அது நமக்குள்ள இருக்கும். நம்ம ஆத்மா ஆண்டவருக்குள்ள எவ்வளவு கனெக்ஷன்ல இருக்கு, அல்ல அவ்வளவு எவ்வளவு தூரத்துல இருக்குதுன்றது அதிகாலையில் எழும்பும் போதே நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா தாவீது அப்படி சொல்றான் பாருங்க, அந்த வசனத்தை வாசிக்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. சங்கீதம் 17ஆம் சங்கீதத்துல 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். நான் கண் விழிக்கும் போது, தூங்கி கண் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். எத்தனை பேர் நம்ம எழுந்திருக்கும் போதே தேவ சாயல எழுந்திருக்கிறோம், தேவ முகத்துல நம்ம தரிசிக்கிறோம். அவன் சொல்றான் பாருங்க, நானும் நீதியில் உமது முகத்தை தரிசிப்பேன், நீதியினால் உமது முகத்தை தரிசிப்பேன். நம்ம நீதியை யோசித்து நீதியை பேசி நீதியை நினைத்திருந்தால் நீதியே நம்ம அதிகாலையில வரும். அது மாத்திரம் இல்ல, நம்ம தூங்க போகும்போது பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க ஆத்துமா அங்க இங்க அலையும் சொல்லிட்டு, நம்ம ஆத்துமா பரலோக தேவனோடு பேசிட்டு இருக்கு, ஜெபிச்சிட்டு இருக்கு, விண்ணப்பம் பண்ணி இருக்கு, இரவு நேரம் முழுவதும் ஆண்டவரோட அது கனெக்ஷன்ல இருந்துச்சுன்னா நீங்க எழுந்திருக்கும் போது தேவ சாயல்ல நிச்சயமா திருப்தி அடைவீர்கள். இந்த மாதிரியான அனுபவம் உங்கள எத்தனை பேருக்கு அதிகாலையில எழுந்திருக்கும் போது தேவ சாயல்ல எழுந்திருக்கிறீங்களா, இல்ல ஏதோ தேவையில்லாத சொப்பனம் கண்டு பயந்து போயோ, இல்ல தேவையில்லாத பாடலை உங்க மனசுக்குள்ள ஒலிக்கிற மாதிரியோ எழுந்திருக்கிறீங்களா? நிச்சயமா உங்களுக்குள்ள ஒரு அனுபவம் இருக்கும் இல்லையா? அந்த அனுபவத்தை நிச்சயமா கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்துல நன்றாக ஜெபித்து திரும்ப நம்மளுடைய இருதயம் தேவனோட கனெக்டா இருக்கிறது நமக்கே தெரியும். அதனால எல்லாரும் கர்த்தரோடு கனெக்டா இருங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென்.